தேனியில் வாங்கிய கடனுக்கு வட்டிக்கு மேல் வட்டி போட்டு அதிக தொகை கேட்ட தனியார் நிதி நிறுவனத்திற்கு உள்ளேயே உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் முதியவர் ஒருவர். முதியவரை தற்கொலைக்கு தூண்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? அஞ்சு மணில இருந்து ஒருத்தர் இங்கே உட்கார்ந்துட்டு ஒரு வாரமா 10 நாளா அலையிறாப்ல வட்டியை தள்ளுபடி கொடுங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அவருடைய ஒரு அலட்சிய போக்க அவர் உயிர் போகும் நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த எக்விடாஸ் வன்மையா பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்குது. தேனி அலிநகரம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 60 வயதான கூலி தொழிலாளி சுப்பிரமணி. இவர் பழையச்செட்டிப்பட்டி பகுதியில் இயங்கும் தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு வீட்டின் பேரில் 2,90,000 ரூபாய் அடமான கடன் வாங்கியிருந்தார். அதற்கு 60 மாத தவணை கட்ட வேண்டியிருந்த நிலையில் தொடர்ந்து 43 மாதங்களாக 3,60,000 ரூபாய் கடன் தவணையை செலுத்தியுள்ளார். இந்நிலையில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு சென்ற சுப்பிரமணி தனது கடனை முழுவதுமாக செலுத்த இருப்பதாக கூறியிருக்கிறார். அதற்கு சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தினர் கொரோனா காலத்தில் சரிவர தவணை செலுத்தாததால் அபராதத்துடன் மேலும் 1,40,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதனை ஏற்க மறுத்த சுப்பிரமணி அபராதத்தை தவிர்த்து தான் கட்ட வேண்டிய பணத்தை செலுத்துவதாக கூறியும் நிதி நிறுவனத்தினர் ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த சுப்பிரமணி மாலையிலிருந்து நிதி நிறுவனத்தின் அலுவலகத்திலேயே அமர்ந்திருந்தார். இரவு 8 மணி அளவில் தான் வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே சம்பவம் குறித்து அறிந்த தேனி மாவட்ட பாஜகவினர் முதியவரை தற்கொலைக்கு தூண்டிய நிதி நிறுவனத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வங்கி மேலாளரும் அதுக்குண்டான அந்த அலுவலகத்தில் உள்ள ஆபீசர்களும் காரணம் 5 மணில இருந்து அலங்கரிக்க வச்சு கடைசியிலே போய் ஊட்டிட்டாப்ல. அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் செத்தா என்ன உனக்கு வட்டியை கட்டி போயான்னு சொல்லியிருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்ப வேலை முடிச்சிருக்காரு. சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அங்கிருந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கொரோனா காலத்தில் தவணை கட்ட தவறியதற்கு தற்போது வட்டிக்கு மேல் வட்டி போட்டு வசூல் செய்யும் தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை பாயுமா?